இதாண்டா சரித்திரம், இதாண்டா சாதனை, இதாண்டா சகாப்தம் அப்படின்னு இந்த மூணுமே வந்து நம்ம பட்டாப்பட்டி வீரர்கள் கிட்ட வண்டி போடுற அளவுக்கு நம்ம பட்டாப்பட்டி வீரர்கள் மாநாடு நடத்தினாங்க பாருங்க. அதாவது பலான கோடி மக்கள் வரதா இருந்து வெறும் 100 பேரை வச்சு ட்ரோன் கேமரா வச்சு சமாளிச்சு விட்டானுங்க நம்ம பட்டாப்பட்டி வீரர்கள். சரி, அது கூட விட்டுருவோம். திருவண்ணாமலை அருகே இந்த மாநாடு நடந்திருக்கு. அதுல இங்க இடுப்புல வச்சிருந்த ஒரு புல்லை எடுத்து குடியார் நாய்ங்க புடிச்சு விட்டு ஒருத்தர் ரோடு ஓரத்துல சிவனே நின்று இருந்தவன 200 மீட்டர் அவனை இழுத்துக்கினே போயிருக்கானுங்க. அவன் கொடூரமா செத்தும் போயிருக்கான். இப்போ இந்த உலக நாயகன் எங்க போனாரு? இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எங்க போனாரு? இந்த 2 மண்டைனங்க எங்க போனானுங்க? ஒன்னே பக்க விஜய்னா கடிக்க விடாதானுங்களா? இப்ப எங்க போனானுங்க? இங்க வாங்க எல்லாரும் இங்க வாங்க. அதாவது அப்புறம் ஒருத்தர் அவர் பேர் வர மாட்டேது. அவர் யாரு? இந்த கொத்தடிமைக்கே வந்து டஃப் கொடுப்பாரு. அதாவது இன்னுமே பாகுபலி கேரக்டர் விட்டு வெளியே வரல நம்ம கட்டப்பா. நம்ம அடிமைய இங்க வாப்பா, நீ எல்லாம் எங்க தான் போனீங்க? இப்போ ஒரு உயிர் அநியாயமா போயிருக்கு, அதுவும் குடிச்சிட்டு அவனை 200 மீட்டர் இழுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப எங்க போனீங்க எல்லாரும்? கேவலமா இல்ல? ஏன் 41 உயிர் போனாதான் உயிர் இல்ல? அப்ப அந்த ஒரு உயிர் அனாமத்தா போனது உயிர் கிடையாது. இவங்க போராட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க அந்த உயிர் போனதுக்கு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க? சைஸா வந்து நம்ம போலீசார்கள் வந்து எல்லாரும் அடிச்சு அவங்கள வந்து வேன்ல ஏத்தி அனுப்பிச்சு விட்டு இருக்காங்க. ஏன்னா அதாவது எந்த அவதூறும் வந்து திமுக மேல வரக்கூடாது அப்படிதானே? ஏன்னா வந்துட்டா வந்து நம்ம நல்லாட்சின்றது நாரி போன ஆட்சியா மாறி இருப்பாரு. அதாவது பலாயிரம் கணக்கான மக்கள் வரணும்ட்டு ஒரு ட்ரோன் கேமரா வச்சு ஒரு 100 பேர் வந்ததை சமாளிச்சிங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க. எப்பா பாகுபலி கேரக்டர் சத்யராஜ் கட்டப்பா எங்கப்பா போனீங்க? அங்க வாங்கப்பா. ஏம்பா இந்த கொத்தடிமையா இருந்து போன வாரம் ஃபுல்லா அனத்திட்டு திரிந்தீங்களா? இப்ப இதெல்லாம் எங்கதான் போனீங்க? நம்ம சூப்பர் ஸ்டார் எங்க போனாரு? இமயமலைத்துல கம்பு சுத்த போயிருக்காரா? இமயமலைக்கு தான் கம்பு சுத்த போயிருப்பாரு அநேகமா. நம்ம உலக நாயகன் எங்க போயிருப்பாருன்னு தெரியல. ஆனா அடுத்த ஒரு கூட பெரிய டார்ச் வாங்க போயிருப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா டார்ச் அடிச்சுட்டே இருக்கணும், எப்ப விஜய் வருவாரு எப்ப விஜய் வருவாரு. கேவலமாவே இல்ல.